ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ மார்னிங்கே வந்து நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். காலையிலே வந்து பாப்பாவுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து கொடுக்கணும் இல்லையா ஸ்கூலுக்கு. ஸோ அதனால் வெரைட்டி ரைஸ் செஞ்சு அனுப்பி விட்டாச்சு. எனக்கு வந்து அந்த ஒயிட் ரைஸ் இருக்குது. ஸோ எங்களுக்கு குழம்பு ப்ளஸ் வந்து ஏதாவது காய் பொரியல் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மதியானம் லஞ்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து மஷ்ரூம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதை வச்சு ஏதாவது ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு மசாலா தான் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தட். ஃபஸ்ட்டு வந்துட்டு கடுகு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காளானை வந்து ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூம் வந்து நல்லா அந்த எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதுலேருந்து வந்து எக்ஸஸ் ஆனால் வாட்டர் எல்லாமே வெளியேறும். ஸோ தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலாம். ஆனால் அந்த மஷ்ரூமில் வந்து எவ்வளோ தண்ணி வெளியேறியிருக்கு பாருங்களேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா சிக்கன் 65 மசாலா. ஸோ அவ்வளோதான். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு ரொம்ப டேஸ்டான ஒரு மஷ்ரூம் மசாலா வந்து ரெடி ஆயிரும். இது வந்து சாம்பார், ரசம், தயிர் சாதம் இதுக்கெலாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம முள்ளங்கி சாம்பார் தான் வைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக வந்து மஷ்ரூம் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறமா சாம்பாருக்கு தேவையான எல்லா காய்கறிகளையுமே வந்து முன்னாடியே வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருவேன். எதுவுமே வந்து அடுப்பில் வச்சுட்டு அவசரமாக கட் பண்ணிக்கிட்டு நம்ம கையையும் அறுத்துக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வித்தின் மினிட்டில் வந்து சாம்பாருமே ரெடி ஆயிரும். ஸோ அப்படி தான் வந்து அன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் தான் வைக்கலாமேன்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து புளி எடுத்து அதை வந்து நல்லா தண்ணியில் வந்து ஊற வச்சுருவோம். நம்ம சாம்பார் செஞ்சு முடிக்கிறவங்களையும் அது ஓரளவுக்கு அது வந்து ஊறிடும். முக்கியமாக வந்து இந்த முள்ளங்கி சாம்பார் கொஞ்சம் வித்தியாசமாக தான் வைப்பேன். எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இப்படி தான் வைப்பாங்க. இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு கடாயில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கடலை எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தாளிப்பு எதுவுமே நம்ம கொடுக்க வேணாம். ஸோ டைரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சாம்பார் இதுக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அது நல்லா வதங்கிட்டு இருக்க நேரத்துலேயே வந்து கொஞ்சமாக தக்காளியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம புளி கொஞ்சம் ஊற்றுவோம். இருந்தாலும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்குறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். அது நல்லா இந்த மாதிரி மசிகிற அளவுக்கு வந்து வேகணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சாம்பார் தூள், அப்புறமா காரத்துக்கு வந்து கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், கொஞ்சம் மல்லித்தூளும் சேர்ப்பேன் இதுக்கும் சாம்பாருக்குமே. அப்புறம் வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள். ஸோ அவ்வளோதான். எல்லாமே ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக நம்ம குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படியே வந்து நல்லா பிரட்டிடணும். சுருள இப்போயே முள்ளங்கியை வதக்கிடணும். தண்ணி ஊற்றி வதங்குறத விட இந்த மாதிரி ஸ்டேஜிலே வதங்கினா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முள்ளங்கி. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில் வந்து நான் முள்ளங்கியை வந்து நல்லா வேக வச்சுருவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். அந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் நம்ம பருப்பு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் திக்காகும் சாம்பார். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நல்லா மூடி போட்டு வேக வச்சிட்டேன். இப்போ நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பருப்பு வந்து ஆட் பண்ணலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அது நல்லா வெந்துட்டுருக்க சமயத்துலேயே வந்து நம்ம உப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரம், உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே வந்து நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ அது வெந்துட்டுருக்க டைம்லேயே வந்து அந்த குழம்புக்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அடுத்து தாளிப்பு தான் நம்ம சேர்க்குறோம். அதுக்கு முன்னாடி புளி கரைசல் வந்து நம்ம ஊற வச்ச புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அந்த புளியோடு சேர்ந்து கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும்.
நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டி இறக்குனா சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ தாளிப்புக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக தாளிப்புக்காகவே. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக கடுகு, சீரகம், ஒரு 4-5 வெந்தயம் போட்டுட்டு அந்த மிச்சம் இருக்க அந்த வெங்காயம் ப்ளஸ் ஒரே ஒரு 2 பீஸ் தக்காளி, ஸோ அதையுமே போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து நான் பருப்பு வேக வைக்கும் போது போடலை, ஸோ அதனால் லாஸ்ட்டாக வந்து நான் போட்டு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அதை வந்து சாம்பாரோட மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே எம்மியான சாம்பார் ரெடி. இது உண்மையாகவே தோசைக்கு அல்டிமேட்டாக இருக்கும், சாதத்துக்கு அதோட வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கையோடு பார்த்திங்கன்னா அப்பைக்கப்பயே வந்து கவுண்டர் டாப்பில் சமைச்சு முடித்த உடனே அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அப்போ தான் வந்து எனக்கு பெருசாக வந்து வேலை இருக்கிற மாதிரி ஒரு பேர்டனே இல்லாமல் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால நல்ல பூஜை தான் பண்ணணும். ஸோ அதுக்காக சாமிக்கு கதம்பம் எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து வச்சிடலாம். நான் ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கு நான் நல்லா வந்து சாமி கும்பிடுவேன். மற்ற நாளில் பார்த்திங்கன்னா வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி சாமி கும்பிட்டுக்குவேன். ஸோ இன்றைக்கி வந்து 3 விளக்கு வந்து நான் ஏற்றுவேன். நம்ம வீடு வந்து சவுத் ஃபேஸிங் அப்படின்றனால சவுத்தை பார்த்து விளக்கு ஏற்றக்கூடாது. ஸோ நான் வந்து மேற்கு சைடு பார்த்து ஏற்றிருக்கேன். நம்ம கிழக்கு சைடு நின்று தான் வந்து சாமி கும்பிடுறோம். அதனால் அதாவது எப்படி சொல்கிறது, பஞ்சமுக விளக்குன்னு சொல்லுவாங்க, எல்லா பக்கமும் எரியிற மாதிரி அந்த சென்டர் விளக்கு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஒரே ஒரு காமாட்சி விளக்கு யூஸ் பண்ணுறேன். நிறையா பேர் வந்து இந்த மாதிரி பூஜை டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு தனி வீடியோ வந்து நான் போடுறேன். இந்த முகம் வச்சு சாமி கும்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து ஏதாவது பிரசாதம் வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து பழம் வச்சுருக்கேன். நான் பழம் வைக்கணும், முக்கியமாக ஒரு பவுலில் வந்து தண்ணி வைக்கணும். இது 2 மட்டும் வச்சுருந்தா போதும் நம்ம சாமி முகம் வச்சு கும்பிட்றதுக்கு. மற்றபடி நீங்கள் பிரசாதம் செஞ்சு சாமி கும்பிடணுன்றலாம் எந்த அவசியமே கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வெளியே வாசல்லையே பார்த்திங்கன்னா டோர் பக்கத்துலேயே ஒரு சின்ன விநாயகர் சிலை வச்சுருக்கேன். ஸோ அது வந்துட்டு வெளியில் தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து நல்லா அதே மாதிரி வெள்ளி செவ்வாயில் வந்து சாமி கும்பிட்ருவோம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் ஹவுஸ் டூர் வந்து போடுங்கன்னு சொல்கிறீங்க. நான் கண்டிப்பாக அதுக்கும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் ஆகும். இன்றைக்கி வந்து வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி புகை தூபம் போட்டால் மட்டும்தான் அன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்ற ஒரு ஃபீலே வந்து நமக்குள்ளே வரும். உண்மையாகவே அந்த காலத்தில் எல்லாருமே கண்டுபிடிச்சது வந்து அவ்வளோ சயின்டிஃபிக் ரீசனாக வந்து இருக்குதான். ஏன்னா இந்த சாம்பிராணி புகை வந்து நம்ம சுவாசிக்கும் போது இப்போ வர்றது கெமிக்கலாக இருக்கலாம். மேபி அப்போ இருந்த சாம்பிராணி ஸ்மெல்லு வந்து நம்மளுடைய மூளையை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்றது வந்து உண்மைதான். அவ்வளோ பாசிட்டிவாக ஒரு ஃபீல் ஆகும். எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அதை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணும்போது அவ்வளோ லேசாகும் மனசு. ஸோ நான் வந்து கல் சாம்பிராணி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது நெருப்பு பிடிக்க வைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் நல்ல பிராண்டாக தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சில பேர் சொல்லியிருக்கீங்க பஞ்சகாவிய விளக்குன்னு ஒன்று சாம்பிராணி விற்கிது, அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்தோடனே அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ வீடு ஃபுல்லாகவே நல்லா வந்து தூபம் போட்டாச்சு. அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக சாமியும் கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா பெட்ரூம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாப்பாங்க களைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அது பாப்பா வந்து பெரிய பாப்பா டியூஷன் போயிட்டா. ஸோ அவள் வரங்குள்ளேயே வந்து பெட்ரூம் நீட் பண்ணிட்டோன்னா வந்தோடனே சாப்பாடு கொடுத்துட்டு அவள் தூங்க வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் மாற்றி விட்டுட்டேன்.
நாளைக்கு சாட்டர்டே, ஸோ லீவ் தான். ஸோ அதனால் அப்போ எல்லாம் துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் வந்து நான் மாற்றி விட்டுட்ருக்கேன். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து கண்டிப்பாக துணி எவ்வளோ சேருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் துவைப்பேன். மற்ற நாள் வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா பெட்ஷீட்ஸ்லாம் பிடுங்கி எல்லாத்தையுமே எடுத்து போட்டு நான் வந்து துவைச்சிருவேன். ஸோ லாண்ட்ரி இல்லாமல் வீட்டில் வந்து இருக்கவே முடியாது. ஸோ நிறைய துணியும் சேர விடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரொட்டீனுக்கு வந்து அளவே இல்லைங்க. எப்போ பாரு துவைக்கவே இல்லை, கழுவ, இப்படி தான் நம்ம ரொட்டீனும் போயிட்டுருக்கு. பட் கொஞ்சம் மினிமலைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்குமே வேலை கொஞ்சம் வேகமாக முடிகிற மாதிரி இருக்கும். பட் வேலை கம்மியாகாது. எப்பயுமே 10 பாத்திரம் இருந்தாலும் ஒரு வேலை தான், ஒரு பாத்திரம் இருந்தாலும் அதே வேலை தான். ஸோ அதுதான் ரொட்டீனாக போயிட்டே இருக்குது. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து கவர் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு நைட் பாப்பா டியூஷன் விட்டு வந்ததுக்கப்புறமா தூங்க வச்சிட்டேன். இது நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 3 o'clock போல் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தேன். ஸோ அங்கே போய்ட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் இல்லை. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதை தான் வந்து அந்தந்த இடத்துல எடுத்து வச்சா மட்டும்தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இல்லைன்னா அந்த இது அப்படியே கிடந்து போயிடும். ஸோ அதனால் உடனே எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வச்சிடறேன். இந்த மாதிரி நம்ம டிஷ்வாஷிங் லிக்யூட்லாம் நீங்கள் வந்து ரீஃபில் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுது. நான் ரொம்ப நாள் ஏமாந்துட்டே இருந்திருக்கேன் அப்படின்றது வந்து அன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. நான் பேண்ட்ரி பற்றி ஒரு டீட்டெயில் வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேண்ட்ரி யூனிட் பற்றி அப்போ இதை பற்றி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தெளிவான வீடியோவாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எப்படிலாம் வாங்கினா நம்மளுக்கு மணி வந்து சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி ஒரு ஆராய்ச்சியில் தான் இப்போ நான் உட்காந்துட்ருக்கேன். ஸோ அதை நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றனால தான் இன்னும் பேண்ட்ரி யூனிட்டை பற்றி ஒரு வீடியோ கூட இன்னும் நான் ஷேர் பண்ணாமல் இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. ஈவினிங் வந்து பாப்பா டியூஷன் விட்டு வந்தோடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பான்லேன்னு சொல்லிட்டு அவள் தான் இன்றைக்கி நிறைய வாங்கிட்டு வந்துருந்தோம் இல்லையா. ஸோ ஓகே, அவளில் வந்து வடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி மித்ராவோட அப்பாவும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து இஞ்சி டீ போட்டு நம்ம வந்து அவல் வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து நல்லா கிரேட் பண்ணி நல்லா இந்த மாதிரி தூவி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்லா இன்னுமே தொண்டைக்கு இதமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து நான் எப்பயுமே போடுவேன். ஸோ இஞ்சி டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. சைமல்டேனியஸாக வந்து நம்ம வந்து வடைக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். நல்லா அவலை வந்து தண்ணியில் போட்டு கொஞ்சமாக புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூள் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நல்லாவே பிசைஞ்சு விட்ருங்க. வெங்காயமும் அவலும் வந்து நல்லா ஈக்குவலாக வந்து மேஷ் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ஒரு பதம் வர வரைக்கும் அந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருங்க. நிறையாவும் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இங்கே பிசைஞ்சிங்கன்னா அது கரெக்டான ஒரு பதத்தில் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, அது நல்லா என்ன ஷேப் வேணுமோ அதில் நீங்கள் தட்டி போட்டிங்க அப்படின்னா சூப்பரான அவல் வடை வந்து ரெடி ஆயிரும். உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம மாவு அரைச்சி செய்கிறதுக்கு இது இன்ஸ்டண்ட்டாக செய்யும்போது இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கு. ப்ளஸ் வந்து வேலையுமே ரொம்ப சீக்கிரமாக முடியுது. ப்ளஸ் எண்ணெயும் வந்து நிறையா குடிக்காது, உதிராது. சொல்லப்போனால் நான் இன்றைக்கி இப்போ எடுக்கிறேன் பாருங்களேன், எந்த அளவுக்கு வந்து கிளியராக வந்திருக்கு அந்த சட்டியிலேருந்து அப்படின்ட்டு. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாகவும் இருந்தது. வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக சொல்கிறேன். மற்றபடி இது வந்து நார்மல் வடை மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து டிவி பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் பாப்பாங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதனால் பாப்பாவும் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு பேசிகிட்டே வந்து வடையும் காஃபியும் வந்து வடையும் இஞ்சி டீயும் வந்து குடித்தோம். அது என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி நேரங்கள் அமையும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து கொஞ்சம் துணியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். மதியானமே காய போடணும்னு நினச்சி மறந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கூட மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கேயே போர்ட்டிக்கோலையே போட்டுடலான்னு சொல்லிட்டு பேக் சைடு இருக்க போர்ட்டிக்கோலை தான் வந்து துணி எல்லாத்தையுமே வந்து
கொஞ்சம் காயட்டும்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான விலாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.